வணக்கம். கண்ணுக்கு மை அழகு ரொம்பவே பிரபலமான வரி இல்லையா? நம்ம எல்லாரும் இந்த பாட்டை கேட்டிருப்போம். ஆனா இந்த சிம்பிளான வரிகளுக்கு பின்னாடி அழகு அப்படிங்கிற விஷயத்த பத்தி எவ்ளோ ஆழமான ஒரு பார்வை இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம சேர்ந்து அந்த கவிதையோட ஆழத்துக்குள்ள பயணிக்கலாம். முதல்ல இந்த 4 வரிகளை பாருங்க. இதுதான் இந்த கவிதையோட இதயம்னே சொல்லலாம். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூவழகு, அவருக்கு நானழகு. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இது வெறும் வார்த்தைங்க இல்ல. அழகுக்கு ஒரு புதுவிதமான அர்த்தத்தையே கொடுக்குது. அது என்ன அப்படிங்கறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த கவிதையை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல இந்த 4 வரிகளை ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு வரியிலையும் ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். மொத வரி, கண்ணுக்கு மை அழகு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன டப்பால இருக்கிற மை, அதுக்கு தனியா என்ன அழகு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஆனா அதே மை ஒரு கண்ணுல தீட்டப்படும் போதுதான் அந்த மைக்கும் சரி அந்த கண்ணுக்கும் சரி ஒரு தனி அழகே வருது. அப்போ அழகுங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, அது இன்னொரு விஷயத்தோட சேரும்போது தான் உருவாகுது. கரெக்டா? அடுத்து 2வது வரி, கவிதைக்கு பொய் அழகு. அட, பொய் எப்படிங்க அழகாகும்னு நீங்க கேட்கலாம். இங்க பொய் அப்படிங்கிறது ஏமாத்துறதில்ல, அது ஒரு அழகான கற்பனை. அதாவது நிஜத்தை அப்படியே சொல்றதை விட கொஞ்சம் மிகைப்படுத்தி வர்ணிச்சு சொல்லும்போதுதான் அந்த கவிதைக்கு ஒரு ஜீவனே வருது. அதுதான் அந்த பொய்யோட அழகு. இதே கான்செப்ட இப்போ இயற்கையில இருந்து ஒரு உதாரணத்தோட சொல்றாரு பாருங்க. அவரைக்கு பூவழகு. ஒரு அவரைச் செடியில பூத்திருக்கிற பூ எவ்வளோ அழகா இருக்கு. அந்த பூவோட அழகு எப்ப முழுமையா தெரியுது? அது அந்த செடியோட இருக்கும்போது தான். அதை தனியா பறிச்சுட்டா அந்த அழகு கொஞ்ச நேரத்துல வாடி போயிடும். சோ இங்கேயும் அழகுங்கிறது அந்த செடியோட உறவுல தான் இருக்கு. இப்போ இந்த 4 வரிகள்லயே ரொம்ப முக்கியமான ரொம்ப பர்சனலான வரிக்கு வரும். அவருக்கு நான் அழகு. இதுல எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. மத்தவங்க கண்ணுக்கு நான் எப்படி இருக்கேன்னு தெரியாது, ஆனா அவருக்கு அவரோட கண்ணுக்கு நான் எப்போதுமே அழகு. அதாவது என்னோட அழகு அவரோட பார்வையில தான் இருக்கு. இதுதான் இந்த கவிதையோட ஆன்மாவே. அப்போ இந்த 4 வரிகள்ல இருந்து நாம கத்துக்கிட்ட விஷயம் என்ன? அழகு, அதாவது அழகு, அது ஒரு தனிப்பட்ட குணம் கிடையாது, அது ஒரு சார்பு நிலை. அதாவது ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட சேரும்போது அல்லது இன்னொருத்தரோட பார்வையில பார்க்கப்படும்போது தான் அது அழகா மாறுது. இது ஒரு ரிலேஷனல் கான்செப்ட். ஓகே, அழகுங்கிறது ஒரு உறவுல தான் இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா கவிஞர் இதோட நிறுத்தல. இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம கண்ணு முன்னாடி தினமும் வந்துட்டு போற சின்ன சின்ன நிலையற்ற தருணங்கள்ல கூட எவ்வளவு அழகு ஒளிஞ்சிருக்குன்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த உதாரணங்களை பாருங்களேன். மழை பெஞ்சு முடிச்சதும் ஒரு இலை நுனியில இருந்து சொட்ட போற அந்த ஒரு சொட்டு தண்ணி, அந்த ஒரு நொடி அது எவ்வளோ அழகா இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய அலை கரைக்கு வந்துட்டு திரும்பி போனதுக்கு அப்புறம் கரையில விட்டுட்டு போற அந்த வெள்ளை நுரை, இதெல்லாம் நிரந்தரமா இருக்குமா? இல்ல. ஆனா அந்த குறிப்பிட்ட தருணத்துல அந்த இடத்துல அதுக்கு ஒரு தனி அழகு இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? அழகுங்கிறது ஒரு பொருளுக்குள்ள நிரந்தரமா தங்கி இருக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு சரியான தருணத்துல 2 விஷயங்களுக்கு இடையேயான உறவுல வெளிப்படுற ஒரு மேஜிக் மாதிரி. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது ஒரு வகை அழகு. ஆனா அழகுனாலே எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நீட்டா இருக்கணுமா அப்படிங்கிற நம்ம எண்ணத்தை கவிஞர் இப்போ உடைக்க போறாரு. சில சமயம் சின்ன சின்ன குறைகள்ல, கலைஞ்சு போற விஷயங்கள்ல தான் உண்மையான அழகு ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. எப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, எவ்வளோ அருமையான ஒரு ஒப்பீடு. ஒரு பக்கம் கச்சிதமா வட்டமா வெச்ச போட்டு, இன்னொரு பக்கம் ஒரு மொத்தத்தால லேசா களைஞ்ச போட்டு. எதுல அதிக அழகு இருக்கு? அந்த களைஞ்ச போட்டுல தான் ஒரு காதல் இருக்கு, ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி தான் நேர்த்தியா சீவன தலைய விட சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு களைஞ்ச முடியல ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா? ஆனா இந்த சின்ன சின்ன குறைகளையெல்லாம் அழகா பார்க்கிற அந்த பார்வை, அது எங்கிருந்து வருது? அதுக்கு ஒரே பதில் தான், அன்பு. இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு. மத்தவங்க என்ன வேணா சொல்லலாம், ஆனா அவரோட அன்பான கண்ணுக்கு நான் எப்போதுமே அழகுதான். சோ இங்க அன்பான பார்வை தான் அழகை தீர்மானிக்கிற கடைசி விஷயம். இதுவரைக்கும் நாம அழகுங்கிறது ஒரு பார்வையில, ஒரு தருணத்துல, ஒரு உறவுல இருக்குன்னு பார்த்தோம். ஆனா அன்புங்கிற ஒரு விஷயம் மட்டும் வந்துட்டா அதுக்கு அழகில்லாத விஷயத்த கூட அழகா மாத்துற சக்தி இருக்கு. இந்த கவிதையோட உச்சகட்டமே இதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இருட்டு, அதாவது டார்க்னஸ், நம்ம பொதுவா அதை எப்படி பார்ப்போம்? ஒரு வெறுமையா, பயமா, அழகுக்கு எதிரான ஒரு விஷயமா பார்ப்போம் இல்லையா? ஆனா அந்த இருட்டு கூட அழகா இருக்க முடியுமா? கவிஞர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? கவிஞரோட பதில் இதோ. என்னோடு நீ இருந்தா இருள் கூட ஓர் அழகு. அடடா, என்ன ஒரு வரி!
நீ மட்டும் என் கூட இருந்தா இந்த உலகமே இருண்டு போனாலும் அந்த இருட்டுல கூட ஒரு அழகு தெரியும்னு சொல்றாங்க. இதுதான் அன்போட சக்தி. அது அழகே இல்லைன்னு நாம ஒதுக்குற விஷயத்துக்குள்ளேயும் ஒரு அழகை கண்டுபிடிச்சிடும். அப்போ இந்த முழு கவிதையோட மையக் கருத்து என்னன்னு கேட்டா இதுதான். எது அழகு எது அழகு இல்லைன்னு தீர்மானிக்கிற கடைசி நடுவர் யாரு தெரியுமா? நம்ம பார்வைதான். குறிப்பா அன்பால நிறைஞ்ச நம்ம பார்வை. சரி, இப்போ நாம இந்த கவிதை மூலமா அழகுக்கு எத்தனை முகங்கள் எத்தனை பரிமாணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த கவிதை நமக்கு 4 விதமான அழகை அறிமுகப்படுத்துது. 1 சார்பு நிலை அழகு, அதாவது எதுவுமே தனியா அழகா இருக்காது. 2வது நிலையற்ற அழகு, அதாவது சில நொடிகளில் தோன்றி மறையிற அழகு. 3வது குறைகளின் அழகு, ஆமா சின்ன சின்ன குறைகள்ல கூட அழகு இருக்கு. கடைசியா 4வது மாபெரும் சக்தி கொண்ட அன்பு உருவாக்கும் அழகு. உங்ககிட்ட அன்பு இருந்தா நீங்க எதை வேணாலும் அழகா மாத்திடலாம். ஆக இந்த கவிதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியோட விடை பெறுது. இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். இந்த கவிதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல ஒரு தருணத்துல அழகை எங்க பாக்குறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் அப்படி ஒரு அழகு நிச்சயம் தென்படும்.